நந்தினி, செந்தில் பாலாஜியின் ஜாமீனை வரவேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை வரவேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஆருயின் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருப்பதாகவும், அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என குறிப்பிட்டுள்ள அவர், அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாகவும், கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் என்றும், முற்றிலும் உரம் பெற்றோராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்பதாகவும், தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை வரவேற்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.